இன்னைக்கு வந்து லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேட் அண்ட் ட்ரில்லிங் சொல்லி ஒரு லேப் பண்ண போகிறோம். இதில் லேத்தில் உனக்கு 8 எக்ஸசைஸும் ட்ரில்லிங்கில் 4 எக்ஸசைஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேத்தில் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இது வந்து டோட்டலாக 8ன்னு சொல்கிறோம் லேத்துக்கு. இதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து சக்கு ஃபிட் பண்ணியிருப்பாங்க, சென்டரில் வந்து ஃபீடுக்காக புள்ளி ஃபிட் பண்ணியிருப்பாங்க, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் ஃபீட் மெக்கானிசம் சொல்லி ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டம்ளர் ஃபீட் எதுக்காக இது பண்ணுறோன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீல்டில் வந்து லேத்தாக மூவ் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா த்ரெட்டு போடுறதுக்கு இந்த ரெண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து லேத்துக்கு பெட்டுன்னு சொல்கிறோம். இந்த பெட்டில் தான் என்ன ஆகுனா, இந்த கேரேஜ் மூவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் ஸ்டாக் வந்து முன்னாடி நகர்ப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த கெச்சு மாதிரி இருக்கிற பாட்டை கேரேஜ்னு சொல்கிறோம். இதில் கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லேத் சைடில் முன்னாடி பின்னாடி போய் வரும். இந்த சென்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லைட்னு சொல்கிறோம். இந்த கிராஸ் லைட் வந்து நமக்கு முன்னாடி பின்னாடி போய் வரும். இது காம்பவுண்ட் டெல்ஸ்ன்னு சொல்கிறோம். டேப்பர் டர்னிங் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டூல் கெட்டுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது 4 பக்கம் மூவ் பண்ணி நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டூலை ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரேன்னு சொல்கிறோம். இதில் தான் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் வந்து உழுக போகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் மாதிரி இருக்கிறத லெக்குன்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து த்ரெட் கொடுத்துருக்காக மூவ் பண்ணா த்ரெட் போயிட்டு இருக்கும். இது சென்டரில் ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருக்கு, வந்து லாக் நட்டுன்னு சொல்கிறோம். இது ஆட்டோமேட்டிக் ஃபீட் போகும்போது வந்து இதெல்லாம் டைட் பண்ணிவிட்டோன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீட் என்கேஜ் ஆயிரும். இதில் த்ரெட்டுக்கு தனியாகவும் டர்னிங் தனியாகவும் இந்த பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பண்றோம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டர்னிங் சொல்லி ஒரு மாடல் பண்றோம். டிஃப்ரெண்டான டயால் இருக்கிறது ஸ்டெப் டர்னிங் சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூவ் கட்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் பண்றோம். இது வந்து குரூவ் கட், சென்டர்ல வந்து காடி மாதிரி இருக்கிறத குரூவ் கட்னு சொல்றோம். மூணாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பர் டர்னிங்னு சொல்லி ஒரு பார்ட் எக்ஸசைஸ் பண்றோம். இந்த பக்கம் பிளைனா இருக்கும், இங்க பிளைனா இருக்கும், சென்டர்ல டேப்பர் மாதிரி இருக்கும். இது டேப்பர் டர்னிங். த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இது த்ரெட் கட்டிங். இதுல ஸ்டெப் மாதிரி வரும், இந்த ஸ்டெப் வரும், குரூ மாதிரி வரும். இது த்ரெட் மாதிரி போட்டிருக்கிறோம். நமக்கு ரைட் ஹேண்ட் த்ரெட் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்னு சொல்லி 2 டைப் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புஷ் கட்டிங்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். இதை வந்து பிளைனா டர்ன் பண்றோம். இந்த புஷ் ஸ்டெப்புக்கு டயருக்கு தகுந்த மாதிரி இந்த மேல் பக்கம் ஸ்டெப் எடுக்கிறோம். அப்புறம் இதை ட்ரில் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்றோம் கரெக்டா. லாஸ்டா வந்து எசென்ட்ரிக்னு சொல்றோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா எசென்ட்ரிக்னு சொல்றோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுல பண்ணுவோம்னா 4 ஜா ஜாக்ல தான் பண்ணுவோம். நம்ம ட்ரில்லில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங்னு சொல்லி யூஸ் பண்ணி போடுறோம். ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணிக்கிறோம், அதுக்கு பின்னாடி டேப்பை யூஸ் பண்ணி டேப் போடுறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் சிங்க்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் எடுக்கிறோம். கவுண்டர் சிங்க்னா என்னன்னா, நம்ம ரிவிட் கொண்ட பாக்குற மாதிரி வந்து உள்பக்கம் புளி மாதிரி இருந்ததுன்னா அது கவுண்டர் சிங்க். அடுத்து கவுண்டர் போரிங்னா உள்ள வந்து பிளாட்டா தெரியுதுன்னா அது கவுண்டர் போரிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரீமிங்னு சொல்றோம். ட்ரில் பண்ணி ரீமிங் பிட்டை யூஸ் பண்ணிவிட்டு உள்பக்கத்துல வந்து அப்படியே அந்த பிசுறு மாதிரி ரிமூவ் பண்றத ரீமிங்னு சொல்றோம். சர்ஃபேஸ் கேஜ் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா, சக்குல வந்து ஜாப் ஃபிட் பண்ணதுக்கு பின்னாடி சென்டர் பார்க்கணும். இதுல நம்ம 3 ஜா சக்கு யூஸ் பண்றதுனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதே சென்டர் ஆயிரும். இது சக்கின்னு சொல்றோம். இந்த சக்கில வந்து பக்கம் ஸ்கொயர் மாதிரி தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது டூல் போஸ்ட் கீ. இந்த டூலை வந்து அப்பப்ப கழட்டி மாட்டதுக்கு யூஸ் பண்றோம். இதுல உள் பக்கத்துல வந்து ஸ்கொயர் மாதிரி தெரியும். இந்த டெயில் ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா, லென்த்தான ஜாப்பா இருக்கும்போது ஒரு எண்டை வந்து சக்கில ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு எண்ட்ல வந்து இந்த டெட் சென்டர்ல வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுல ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகும், வைப்ரேஷன் வராம ஓடிட்டு இருக்கும். அதே வந்து இந்த டெயில் ஸ்டாக்ல ட்ரில் பண்ணி திரும்ப போரிங் பண்றதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வெண்ணி காலிப்புன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்டீல் ரூல். இதுதான் நம்ம வந்து HSS டூல்னு சொல்றோம், ஹை ஸ்பீட் டூல்னு சொல்றோம். இதுல தான் நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப பார்க்கும்போது வந்து ஸ்கொயர் வந்து ஸ்கொயரா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டூலை வந்து டிப் பண்ணிக்கலாம், பாயிண்டா பண்ணிக்கலாம். கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணிக்கலாம்.